2025க்கான தேர்தல் இப்ப நெருங்கிட்டு இருக்குது. நீங்க காரசாரமான பேச்சு வந்து உங்களோட வார்த்தைகள் நிறைய இருக்குது. உங்களோட நோக்கம் திமுகவை வீழ்த்துறதா, எடப்பாடியை வீழ்த்துறதா? எப்படி? ஏன் நான் இத்தனை நாள் இங்கே தான் ஆரம்பித்தேன். ஆகஸ்ட் 27லேருந்து மலர்வேந்தன் திருமணத்துலேருந்து நீங்கள் என்னை கேட்டுட்ருக்கீங்க. இந்த 3 மாதத்தில் நான் சொல்கிறத வச்சு என்னுடைய எண்ணம் என்ன என்பது எங்கள் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அது திரும்ப திரும்ப பேசி இது பிப்ரவரி 24 வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குது. ஏன்னா இன்னும் கூட்டணிகள்லாம் என்னோட சில கூட்டணியின் தலைமை ஏற்கின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களோடு பேசி வருகிறார்கள். ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை சொல்வது தான் நன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழக அரசியலில் நிலவி வருகிறது. நான் ஏதோ இதை அதீத நம்பிக்கையிலெல்லாம் சொல்லலை. இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை 4 முனை போட்டி வருகின்ற பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். பாஜக எடப்பாடி இருக்கிற வரைக்கும் நான் பாஜக கூட்டணி போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ கடைசியில் நயனா நாகேந்திரன் வந்து நேற்று கூட சொல்லியிருக்காரு, இவங்கெல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது அவருடைய நண்பன் நயனா நாகேந்திரன் அவருடைய விருப்பத்தை சொல்கிறாரு. நான் வந்து எங்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் விருப்பத்தை தான் செயல்படுத்த முடியும். ஓபிஎஸ் கூட இப்போ 23 கழகத்தை சரி, அவர் அறிவிப்பு வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இல்லை, என்டிஏ கூட்டணியில் வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்தாருன்னா நான் பிஜேபியோட கூட்டணி வந்து இருக்க மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ நடந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து அவர் பெரும்பான்மை இதில் அவங்களுக்கு எடப்பாடிக்கு தான் இது பண்ணியிருக்காங்க. இப்போ அமித்ஷா எந்த செயற்குழுவில் இப்போ நடந்துச்சு அவங்களுக்கு நடந்துச்சு ஏடிஎம்கே எடப்பாடி திமுக இல்லையா? சரி, அதில் இப்போ வந்து பெரும்பான்மை வந்து அவரை தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் தாங்கிறத அவர் தன்னோட மெஜாரிட்டியாக காட்டியிருக்காரு, பிஜேபி காட்டியிருக்காரு. அது பிஜேபிக்கு அவங்களுக்கு உள்ள பிரச்சனை. அது பிஜேபி அதை என்னன்னு பார்க்கணும். நீங்கள் எங்களை இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நான் திரும்பி சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது. நாங்கள் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் உறுதியாக வெற்றியடையும். அதுதான் இன்றைக்கு கள நிலவரம். நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் நான் சொல்லிட்டேன்.